லேக் எப்படி உருவாச்சுன்றதை கேட்டிங்கன்னா 2004 வந்த சுனாமிலேருந்து உருவாச்சு இந்த லேக். இப்போ வந்துட்டு இந்த லேக் வந்துட்டு ஃபிஷிகல்ச்சருக்காக பிரதானமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கொஞ்சம் போட் லேக்லாம் பாருங்கள், அவங்க கொஞ்சம் சில பேர் மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா இதை பற்றி ஆராய்ச்சி செஞ்ச மிஸ்டர் பிரவீனை கூப்பிட்றேன். மிஸ்டர் வாங்க பிரவீன், நீங்கள் எவ்வளோ நேரம் இதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் 2 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணிருக்கீங்களா? இது எப்படி உருவாச்சு, சுனாமியில் உருவாச்சுன்றாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சுனாமி வந்து அடைச்சி தண்ணி கொஞ்சம் இடம் கேப்பாக இருந்ததுனால இடத்துல தண்ணி தேங்கிடுச்சு. இல்லை, இது கொஞ்சம் இம்ப்யூரிட்டியாக இருக்குது அந்த லேக். கொஞ்சம் இது என்ன, இது சுத்தம் பண்ணுறது இல்லை யாரும். சரிங்க, இங்கே ஃபிஷிகல்ச்சர் நிறைய இருக்குன்றாங்க. இது நல்ல என்ன உங்களுக்கு, இது நல்ல லாபம் வருமா? இது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா? அது நல்ல லாபம் வருமா? எவ்வளோ லாபம் நீங்கள் பார்க்கலாம் வருஷத்துக்கு? 50,000 75,000 வரைக்கும். ஓ, அவ்வளோ பார்க்கலாமா? இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸாக இருக்குது. அங்கே பாருங்கள் கொஞ்சம் சாக்கடைலாம் இருக்குது. இதெல்லாம் ஏன் இது மக்கள் பண்ணுறாங்களா, இல்லை தானாக உருவாகுதா, இல்லை அங்கே இருக்கா 2-3 பசங்க பண்ணுறாங்களா, நீங்கள் பண்ணுறீங்களா? இது மக்கள் பண்ணுறது. மக்கள்லாம் யார்? மக்கள் தான் ஊர் மக்கள். இங்கே சுற்றி பார்க்க வரவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து பாட்டில் எல்லாத்தையும் போட்டு போகிறாங்க. பாட்டிலாம் இல்லைங்க, அங்கே பாருங்கள் சாக்கடை இதெல்லாம் இருக்குது, மணல்லாம். சாக்கடை தாங்க, பாதாள சாக்கடை திட்டம், அதுலேருந்து தண்ணியில் வந்து கலக்குது. பாதாள சாக்கடை திட்டம் மாதிரி இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சில தென்னை மரம்லாம் இருக்குது, அங்கே பார்த்தா வீடு இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு தென்னை மரம் இருக்க வேண்டிய இடத்துல, இந்த மாதிரி தென்னை மரம் இருக்க வேண்டிய இடத்துலலாம் வீடு கட்டுறாங்களே, இது உங்களுக்கு நாளைக்கு ஜப்பானில் வந்த மாதிரி நாளைக்கு இங்கே வருமா? பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரல் ஏரியா. இது வந்து தானாக உருவாச்சு சுனாமியில். அங்கே பாருங்கள், அந்த சுனாமி திருப்பி வரும், சுனாமி வரதுக்கு காரணம் இருக்குது. ஜப்பான் வந்து அந்த மாதிரி வீடு கட்டுறாங்க, இங்கே பார்த்தா பில்டிங் கட்டுறாங்க. அங்கே திருப்பி ஏதாவது இதால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இருக்கா? இது பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா? இதால் வந்துட்டு இங்கே ஒரு தென்னை மரம் சுனாமி வரதுக்கு முன்னாடி தென்னை மரம் இருந்திருக்க சான்ஸ் இருக்கா? தென்னை மரம் தோப்பு இருக்கா? தோப்பு பெரிய தோப்பாக இருந்தது. இப்போ சுனாமி வந்ததில் குறைஞ்சிருச்சுங்க. சரி, என்னென்னலாம் வளர்க்குறாங்க? நண்டு இறாலாம் இருக்குமா இங்கே? நண்டு இறா நத்தை மீன் எல்லா வகையான. நத்தை சாப்பிடுவாங்களா? யார் சாப்பிடுவா? ஊர் மக்கள் சாப்பிடுவாங்களா? அப்புறம் இந்த நெட்டெல்லாம் இது கட்டி வச்சிருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்கா? மீன் இங்கே மீன் ஆர்டிஃபிஷியலாக இங்கே எடுத்துன்னு வந்து வளர்க்குறாங்களா, இல்லை உற்பத்தி ஆகுதா மீன்? இங்கே உற்பத்தி ஆகுதா? கடல்லேருந்து வர மீன் இங்கே எப்படிங்க கடல்லேருந்து வரும்? தனியாக இது ஐசோலேட்டட் ஆகிடுச்சுங்க இந்த இடம். புரியலையா? இடம் இருக்குங்க. எங்கே இடம் இருக்குது பாருங்க, நீங்கள் எங்கே இடம் இருக்குது? கடல்லேருந்து சுனாமி வந்துருச்சுங்க. சுனாமி வந்துருச்சு, இடம் வந்த மீன் அங்கேருந்து அப்படியே உற்பத்தி ஆகிட்டே இருக்குங்க. வந்து இங்கே உற்பத்தி ஆகிட்டே இருக்கா? இந்த இதெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? கொக்கெல்லாம் போது பாருங்க, மறந்துங்க. எங்கேருந்து வருது இந்த கொக்கெல்லாம்? கொக்கெல்லாம் இங்கே இருக்கு, அந்த வயலில் இருக்குது. வயல் இங்கே இருங்க, வயல் பிடிக்கிறதுக்கா? இங்கே இருங்க வயல் சுற்றி இருக்குங்க. சுற்றிலாம் ஈஸியாக இல்லை எங்கேங்க வயல்? நாங்கள் நீங்கள் தமாஷ் பண்ணிக்கிறீங்க ரேபன் கிளாஸை போட்டுக்கிட்டு. அப்படிங்க, நீங்கள் ஃபாஸ்டாக கிளாஸ் போட்டு தமாஷ் பண்ணால் நாங்கள் ரேபனில் பரவாயில்லங்க. ஃபாஸ்டாக கிளாஸ் எந்த இல்லைங்க, உங்களுக்கு அது உங்களுக்கு தானே அது. அப்படியாங்க? சரிங்க, நீங்கள் எடுங்க. அப்புறம் சொல்லுங்கள், அது எதுக்கு இருக்குது அந்த மாதிரி போட்டு? அது போட் ரிசார்ட்டா? ஆமாங்க. அங்கே என்ன ஓடின்னு இருக்கு? ஜென்ரேட்டரா? எதுக்கு ஜென்ரேட்டர் ஓடுது? கரண்ட் எடுக்கிறாங்க. கரண்ட் எதுக்கு எடுக்கிறாங்க? கரண்ட் எடுக்கிறாங்களா ஜென்ரேட்டர்? கரண்ட் எடுப்பாங்க. கரண்டா எப்படி எடுப்பாங்க? எப்படி எடுப்பாங்கன்னா போய் பாருங்க. நீங்க ரீசர்ச் பண்றீங்களா? உங்களுக்கு தெரியாம இருக்குமா? கரண்ட் பத்தி ரிசர்ச் பண்ணுங்க. தண்ணி பத்தி தான் ரிசர்ச் பண்ணுங்க. தண்ணில இருந்தா கரண்ட் எடுக்கிறாங்க. நீங்க வேற தண்ணி மட்டும் தானங்க கரண்ட் பத்தி. சூப்பரா சொன்னீங்க. ஆமாங்க. நீங்க கிளாஸ் தட்டீங்க, நான் கிளாஸ் தட்டணும். நீங்க கிளாஸ் தட்டீங்க. கையை கட்டாதீங்க, கையை கட்டப்படுங்க. எதுக்கு நீங்க கையெல்லாம் கட்டுங்க? இது ஒரு வீடியோ காமிங்க. நீங்க எப்படி பண்ணீங்க? என்னென்ன வகையான இது இருக்கு மீன் இருக்கு? நான் ஏன் கட்டுங்க? நீங்க தான் ரிசர்ச் பண்றீங்க. ஓடு சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. காமிச்சுங்க, கேமரா காமிச்சு சொல்லுங்க. இதுதாங்க நத்தையோட ஓடு. சொல்லுங்க அதை பத்தி. ஓடு மட்டும் சொல்றீங்க? ஓடு மக்கள் இது உடஞ்சி உள்ள இருந்து நத்தை வெளியே வந்துருச்சு. எங்க இருக்குங்க நத்தை? நத்தை வெளியே வந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சு. சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்க? சாப்பிடுறீங்களா? நீங்க தாங்க எடுத்தீங்க அதை, நான் எங்க சாப்பிடணும்? நீங்க தானே சாப்பிட. உடஞ்சி வந்த ஓடுங்க இது. ஓ, அப்படிங்களா? பெரிய நத்தெல்லாம் இருக்குங்களா இங்க? பெரிய நத்தை வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓ, அப்படிங்களா? சரிங்க, நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம் மக்களே. இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி இடத்த வந்துட்டு பிரவீன் மாதிரி ஆளுங்க வந்துட்டு சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி குடிச்சிட்டு கொட்டி போட்டு நாசம் பண்ணுறாங்க. இயற்கையை நாசம் பண்ணுறதை தவிர்க்கணும். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இன்னொரு பேரழிப்பை இழப்பை வந்துட்டு தமிழ்நாடு சந்திக்க முடியாது. சந்திச்சாலும் எங்களை மாதிரி ஆளெலாம் தாங்க முடியாது. பிரவீன் மாதிரி ஆளெலாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் திருந்தணும் மிஸ்டர் பிரவீன். இந்த மாதிரி அது பண்ணுறேன், இது ஆராய்ச்சி பண்ண, இது பண்ண இங்கே குடிச்சிட்டு எல்லாத்தையும் போட்டு வைக்கிறீங்க. தப்புங்க அதெல்லாம். சரிங்களா? இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். பாய் பாய் மிஸ்டர் பிரவீன். பாய்.
கரெக்டா வந்தா ஓவரா பேசுனீங்க நம்மளே